இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 7.3ல இருக்கக்கூடிய இந்த ஃபிஃப்த் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், a capsule is in the shape of a cylinder with two hemispheres stuck to each of its ends. ஓகேங்களா, ஒவ்வொரு சைடும் அந்த ஹெமிஸ்பியரை வந்து இந்த சிலிண்டரோட அட்டாச் பண்ணியிருக்காங்க. if the length of the entire capsule is 12 mm and the diameter of the capsule is 3 mm, how much medicine it can hold? அதாவது அந்த கேப்சூலோட வால்யூம் என்னன்னு கண்டுபிடிச்சா அதில் எவ்வளோ மெடிசன் அப்படின்றத சொல்லலாம். ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் த கேப்சூல் அப்படின்றதான் டேரெக்டாக கேட்காம இன்டெரக்டாக கேட்டிருக்கான். ஸோ இதை தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை இதுதான் வீடியோ பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைமாக இருந்தாலும் சரி தான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கான அனைத்து நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு கரெக்டாக வந்து ரீச் ஆகும். ஓகேங்களா, நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, வால்யூம் ஆஃப் த கேப்சூல். முதல் கேப்சூல் படம் எப்படி இருக்குன்னு வரைஞ்சிருவோமா? கேப்சூல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இங்கே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது, ரெண்டு சைடு ஹெமிஸ்பியரு, இந்த பக்கம் வந்து ஓகேங்களா. ஸோ இது ஹெமிஸ்பியர்னு அசம்ஷன் வச்சுக்கோங்க, கரெக்டாக இல்லைன்னாலும் பரவாயில்ல. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிறது அடுத்தடுத்து என்னென்ன கொஸ்டின் டேட்டா கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து if the length of the entire capsule, ஸோ length of the entire capsule இங்கே இருந்து இங்கே வரைக்கும் இருக்கக்கூடியது மொத்தமும் எவ்வளவு? 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டான். அடுத்தது 12 மில்லிமீட்டர்னா அடுத்தது என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். டயாமீட்டர் ஆஃப் த கேப்சூல் இஸ் 3 மில்லிமீட்டர். ஓகேங்களா, ஸோ டயாமீட்டர்ன்றது எங்கேருந்து எங்கே வரைக்கும் அப்படின்னா இந்த பாயிண்டில் இருந்து இங்கே வரைக்கும் இருக்கக்கூடியதான். ஓகேங்களா, ஸோ பாதியில் இருக்கக்கூடிய 3 மில்லிமீட்டர். ஸோ ஹெமிஸ்பியரை பொறுத்த வரைக்கும் இது சரி டயாமீட்டர் தான் கொடுத்துருக்குறோம். டயா 3னா ரேடியஸ் வந்து இது. சரிங்களா, இதுலேருந்து இது வரைக்கும். ஸோ இது ரேடியஸ்னால் இதுவும் ரேடியஸ் தான். அப்போ ஹைட் ஆஃப் த ஸ்பியருமே கொடுத்துட்டான். ஓகேங்களா, ஸோ எவ்வளவு அப்படின்றத நம்ம எடுத்து எழுதுவோம். என்ன கொடுத்துருக்கான்? டயாமீட்டர் ஈக்குவல் டு 3 மில்லிமீட்டர். அப்போ ரேடியஸ் வந்து எவ்வளவு? 3/2 மில்லிமீட்டர். ஓகேங்களா, ஸோ இதுவும் 3/2, இதுவும் 3/2, இந்த ஹைட்டு 3/2. ஸோ நெக்ஸ்ட்டு volume of the cylinder plus 2 into volume of the sphere, hemisphere. இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். பட் வந்து இதோட ஹைட்டு கண்டுபிடிக்கணும் இல்லையா, இந்த சிலிண்டருக்கு ஹைட்டு கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 3/2, இதோட ஹைட்டும் 3/2, 3 into 3/2. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஹெமிஸ்பியரை பொறுத்த வரைக்கும் ரேடியஸ் இது, ஹைட்டு வந்து இதுதான். ஸோ அதே இது சிலிண்டருக்கு நான் எழுதுகிறேன். ரேடியஸ் வந்து அதே 3/2 தான். ஹைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டையர் ஹைட் எவ்வளவு? 12 மைனஸ் இந்த ரெண்டு சைடும் இருக்குது. அப்போ 2 இன்ட்டு இது 3/2, ஸோ இது 3/2ன்றப்போ 2 இன்ட்டு 3/2. ஸோ கட் பண்ணிங்க அப்படின்னா 12 மைனஸ் 3 எவ்வளவு? 9. ஸோ ஹைட்டு வந்து சிலிண்டருக்கு 9 மில்லிமீட்டரு, அதே இது ஹெமிஸ்பியருக்கு 3/2 மில்லிமீட்டர். ஸோ ரேடியஸ் 3/2 மில்லிமீட்டர், இதுவும் ரேடியஸ் 3/2 மில்லிமீட்டர். ஓகேங்களா, ஸோ இதை வச்சு நம்ம இந்த டேட்டாவை கண்டுபிடிக்கலாமா? ஸோ அப்போ இந்த என்டையர் கேப்சூல் வால்யூம் ஆஃப் த கேப்சூல் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஓகேங்களா, சிலிண்டர் ப்ளஸ் 2 இன்ட்டு வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். கரெக்டாக, ஸோ ரெண்டு ஹெமிஸ்பியர் ரெண்டு சைடு இருக்குது, அதோட அந்த வால்யூம் ஆஃப் சிலிண்டரை கண்டுபிடிச்சா வால்யூம் ஆஃப் த கேப்சூல் கண்டுபிடிச்சலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு தேவையான ஃபார்முலா வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் என்ன ஃபார்முலா? πr² h ப்ளஸ் 2 இன்ட்டு வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் 2 இன்ட்டு 2/3 இன்ட்டு πr³. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு π2 காமன், π2 காமன், r வந்து ரெண்டுமே சேம்ன்றதுனால இதுலேருந்து r² வெளியே எடுக்கிறேன். ஸோ அப்போ பை வந்து 22/7, r ஸ்கொயர் அப்படின்றப்ப 3/2 இன்ட்டு 3/2. மீதி இருக்கக்கூடியது இதில் ஹச் என்ன இருக்குது? 3/2. சரி, இது வந்து சிலிண்டருக்கு ஹச் எவ்வளோ இருக்குது? 9. ஓகேங்களா, ப்ளஸ் மீதி இங்கே வந்து 4/3 πr² வெளியே போயிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடியது 6 தான். ஆரோட டேட்டா எவ்வளவு? 3/2. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னால் கட் பண்ண முடியிற இடத்துலலாம் கட் பண்ணலாம். இங்கே 2 11 2s are 22. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 2s are, ஏன்னா ரெண்டுக்கு நடுவில் மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. அப்போ 1 2 2 2 2 தான். இது வந்து கட் பண்ணினா கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா,
ஸோ மீதி என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 3 9 into 11 99 into 9 plus 2 11 divided by 2 into 7. ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு தேவையான டேட்டா கிடைக்கும். கட் பண்ணலாமா? கட் பண்ணுங்கள். 177 29 அப்படின்றப்ப 4 7s are 28 அகைன் 10 இருக்கு. 10னா 1 அதுக்கப்புறம் 4 14.14 அப்படின்றது ஆன்சர். இங்கே 2 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன வரும்? 7.07. ஓகேங்களா? இதை மல்டிபிள் பண்ணுங்கள், என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். ஸோ இதை மல்டிபிள் பண்ணினேன் அப்படின்னா 7.07 707. ஸோ 7777 பாயிண்ட்டுக்கு அப்புறம் டபுள் டிஜிட் இருக்குது. எனக்கு ஆன்சரில் என்ன பண்ணுவேன்? 77.77 வால்யூம் அப்படின்றப்ப இது மில்லி மீட்டர்னு வேறு கொடுத்ததுனால நான் வந்து மில்லி மீட்டர் க்யூப் அப்படின்னு எழுதுறேன். இது கேப்சூல். வால்யூம் ஆஃப் த கேப்சூல் ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்து எழுதலாமா? ஸோ வால்யூம் ஆஃப் த கேப்சூல் equal to 77.77 millimeter cube அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னாலும் வீடியோ என்னோட கிளாஸ் ஈஸியாக பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம்.